வெல்கம் டு பூங்கோதைஸ் கிச்சன். இன்று நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் பால் குழம்பு. தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், காய வைத்த பால், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், மஞ்சள் தூள், கடுகு, கொத்தமல்லி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். துண்டாக நறுக்கிய இஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கின பிறகு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம், சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட முருங்கைக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்புக்குன்னு தனியாக நீங்கள் சைட் டிஷ் எதுவும் செய்ய வேணாம். இதுவே நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு. முருங்கைக்காயை எண்ணெயிலே அரை வேக்காடு நல்லா வேக விடணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா முருங்கைக்காயை நல்லா வேக விடுங்க. இந்த அளவு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்காயை உடச்சி பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு குழம்பு நல்லா ருசியாக வரும். உடையாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இந்த நேரத்தில் 1/2 லிட்ரு பாலை மிதமான சூட்டில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த முருங்கைக்காய் பால் குழம்புல முருங்கைக்காய் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டோம். பாலை கூட காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம். அதனால் நம்ம அதிகமாக கொதிக்க விட வேண்டாம். நல்லா நுரை தட்டி வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இந்த அளவுக்கு நுரை வரும்போது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.